எங்கள் கவிதை ஒரு அமைப்பை சார்ந்த கவிஞர் ஆனந்த் என்பவர் ஒரு கவிதை சொல்வார். வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல, இந்த சமூகத்திற்கு எதையேனும் தந்து போனவர்களின் கணக்கு என்று சொல்வார்கள். வருகிறவர்கள் போகிறவர்கள் என்றால் அவர்கள் பிறப்புச் சான்றிதழிலும் இறப்புச் சான்றிதழிலும் இருக்கிறவர்கள் மட்டுமே. ஆனால் இந்த சமூகத்திற்கு எதையாவது செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது கலைஞர் அவர்கள் மறைந்ததாகவோ இல்லாததாகவோ எனக்கு தோன்றவில்லை. நம்மோடு அவர் இருப்பதாகவே என்றும் நாம் உணர வேண்டும். நம்மோடு அவர் இருக்கிறார். கவியரசர் வைரமுத்து அவர்கள் மிகச்சிறந்த தொகுதி ஒன்றை தயாரித்தார். கலைஞர் 100 கவிஞர் 100 என்கிற தொகுப்பில். அதில் தமிழகத்தில் இருக்கிற தலைசிறந்த கவிஞர்களுடைய கவிதைகளை எல்லாம் தொகுத்து அவர் வெளியிட்டிருந்தார். என்னுடைய அருமை சகோதரர் மதியழகன் அவர்களுக்கெல்லாம் தெரியும். அதில் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதில் எல்லோருக்கும் இறுதி மரியாதை என்று இருக்கிறது, ஆனால் கலைஞருக்கு மட்டும்தான் இறுதி மரியாதை என்றில்லை. ஏனென்றால் அவருக்கு எப்போது மரியாதை இருக்கிறது என்று நான் சொன்னேன். இறுதி மரியாதை என்பது அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் சேர்த்த பிறகு அதுதான் கடைசி மரியாதையாக இருக்கும். ஆனால் கலைஞரை பொறுத்தவரை அவருடைய மரியாதை என்பது நிரந்தரமானது என்று நான் அந்த கவிதையில் சொல்லியிருந்தேன். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கூட கவிஞர் பெருமக்கள் எல்லாம் இறுதி மரியாதை என்கிற சொல் கலைஞருக்கு பொருந்தாது, அவருக்கு எப்போதும் மரியாதை இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு. காப்பா அரவாணன் அவர்கள் ஒரு கவிதை சொல்வார்கள், ஒரு செய்தியை சொல்வார்கள். முடிந்தால் வரலாறு படைக்க வேண்டும், இல்லையே வரலாறு படிக்க வேண்டும், இயலுமானால் வரலாகவே வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். கலைஞரை பொறுத்தவரை வரலாறு படித்தவர், வரலாறு படைத்தவர், அதே போல வரலாறாகவே வாழ்ந்தவர் என்று பார்க்கிற போது அவரே ஒரு பெரிய வரலாறாக எங்களுக்கு தோன்றுகிறது. அவரோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நிறைய உண்டு. அதை நான் நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மனத்தில் பதிந்தவர்கள் என்கிற ஒரு தொடரை நாங்கள் 54 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த இதழில் நான் எழுதியிருக்கிறேன். ஒரு நுட்பத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். கலைஞர் அவர்களை பற்றி நான் அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். வேறு எந்த தலைவராக இருந்தாலும், அதிலும் முதலமைச்சராக இருக்கிறவர்களுக்கு படிப்பதற்கு நேரமே கிடையாது. நான் அவருடைய பற்றி நான் எழுதிய கட்டுரையை அவருக்கு தந்தபோது அமர வைத்து அந்த நெருக்கடியிலும் பல்வேறு பணிச்சூழலிலும் அந்த கட்டுரையை முழுமையாக அவர் படித்து முடித்தார். படித்து முடித்துவிட்டு நன்றி என்று சொல்லி என்னை அதற்கு பிறகு ஒரு நூல் ஒன்றை தந்து பரிசளித்து அனுப்பினார். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மாண்புமிகு முதல்வர் ஒருவர், அவருக்கு எவ்வளவு பணிகள் இருக்கும், எத்தனை பேர் காத்திருப்பார்கள். அவர்கள் இருக்கிற நேரத்தில் நம்மோடு ஒரு 15 நிமிடம் இதை படிப்பதற்காக நம்ம இருத்தி படிக்கிறார் என்றால் அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. ஒரு எழுத்தாளனுக்கு அவன் எழுதிய படைப்பை ஒருவர் படிக்கிறார் என்பதே மிகப்பெரிய பெருமை. கலைஞர் அவர்கள் நான் எழுதிய எழுத்தை படிக்கிறார் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன். என்னை இருத்தி வைத்து அதை படித்தது மட்டுமல்லாமல், என்னுடைய உணர்வுகளை எல்லாம் அவர் புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் நன்றியும் சொல்லி அனுப்பினார் என்பது பொதுவான தகவலாக உங்களுக்கு தோன்றும். ஆனால் அதில் ஒரு நுட்பம் இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த கட்டுரையில் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் எழுதிய செய்திகள் உண்மையா இல்லையா என்பதை என்னை வைத்துக்கொண்டே படித்து விட்டார். அதுதான் முக்கியம். சில நேரங்களில் அவரிடம் இதை நான் படிக்கிறேன் என்று வாங்கி வைப்பார்கள். தனியாக படிக்கிற போது வரலாற்றில் இல்லாத செய்திகள் எல்லாம் இருக்கும். எனக்கு நன்றாக நினைவுக்கு இருக்கிறது. அவருடைய பெயரை நான் சொல்ல இயலவில்லை. அவர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதி அவருக்கு அனுப்பியிருக்கிறார். கொண்டு போய் கொடுக்கவில்லை. என்னை போல அனுப்பிய போது அவரை படித்துவிட்டு அவரை தனியாக அழைத்து, நீயும் நானும் ஒன்றாக ஒரே பள்ளியில் திருவாரூரில் படித்ததாக எழுதியிருக்கிறாயே, உன்னுடைய வயது என்ன, என்னுடைய வயது என்ன, நீ எப்போது என்னுடன் படித்தாய், ஏன் இப்படி தவறான தகவல்களை தருகிறாய் என்று அவரை கண்டித்ததாக சொல்வார்கள். ஆகவே 3 விதமான நன்மை. ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு நிறைவை தருகிறார் ஒன்று. இரண்டாவது, அதில் தரப்பட்டிருக்கிற தகவல்கள் உறுதியானவையா, சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துகிற ஒன்று. மகிழ்ச்சியை தருவது என்பது, நன்றியை தருவது என்பது வருகிற போது கலைஞர் அவர்களுடைய நேர நிர்வாகமும் நுட்பமும் மிக சிறந்தது என்பதை நாம் பாராட்ட வேண்டும். நான் பல முறை அவரிடம் ரசித்திருக்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளருடைய சங்கத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்தேன். தலைவர்கள் தான் மாறி மாறி வருவார்கள். ஆனால் செயல்திறன் மீட்க ஒரு பொதுச் செயலாளர் என்பதாக ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் தான் இருப்பார். அவருக்குத்தான் போராளி குடங்கள்லாம் உண்டு என்று வைத்திருந்தார்கள். ஒருமுறை கலைஞர் அவர்களை ஒரு நிகழ்ச்சியில் அழைத்து நாங்கள் பேச வைத்தோம். கலைஞர் அவர்கள் வந்திருந்தார்கள். மிகப்பெரிய கூட்டம். பொதுவாக அவரை வந்தது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர் அந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறார். வரவேற்புரையில் நான் பேசுகிற போது சொன்னேன், கலைஞர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டது எழுத்தாளர் சமுதாயத்தை மதிக்கிறார் என்பதுமல்ல,
அவரும் ஒரு எழுத்தாளராக இருப்பதனால்தான் எங்களை மதித்து வரவழைத்திருக்கிறார் என்று சொன்னதோடு நான் நிறுத்தியிருக்கலாம். குழந்தைத்தனமாக நான் ஒன்றை சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், கலைஞர் அவர்கள் எங்களுக்கு எதற்கு பயன்பட்டிருக்கிறீர்களோ தெரியாது, இப்படி எழுத்தாளர்கள் கூட்டத்தை சேர்ப்பதற்கு பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டேன். இது ஒரு சிறுபு பிள்ளைத்தனமான ஒரு பேச்சுதான் என்றாலும் கூட கலைஞர் அவர்கள் ஏற்புரையின் போது, இது ஏர்வாடி ராதாகிருஷ்ணனும் நானும் சேர்ந்து நடத்துகிற ஒரு சிறு நாடகம், இதான் பாருங்க, அது சரியோ தவறோ எனக்கு தெரியாது, ஆனால் ஏர்வாடி ராதாகிருஷ்ணனும் நானும் சேர்ந்து நடத்துகிற ஒரு நாடகம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்னிடமிருந்து ஏதோ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எதை விரும்புவார்? அவர் வேறு எதை என்னிடம் கேட்கப் போகிறார்? எழுத்தாளர்களுடைய நூல்களை 600 படிகள் நூலகத்திற்கு வாங்கி கொண்டிருக்கிறோம், அதை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்காமல் கேட்பதற்காகத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி 600 படிகள் வாங்கி கொண்டிருக்கிற புத்தகங்களை இனி 1000 புத்தகங்களாக வாங்குவதற்கு நான் இங்கேயே ஆணை பிறப்பிக்கிறேன் என்று சொன்னார். பொதுவாக எந்த அமைச்சராக இருந்தாலும், மாண்புமிகு முதலமைச்சர்களாக இருந்தாலும், நான் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அதிகாரிகளோடு கலந்து கொண்டு நிதி நிலைமையை பார்த்து உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போவார்களே தவிர, காமராஜருக்கு பிறகு, கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு மேடையிலேயே ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அரசு அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமலேயே என்று பார்க்கிற போது அந்த முடிவெடுக்கிற திண்மை என்பது அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதே போல நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய என்னுடைய வேழவேந்தன் ஐயா அவர்கள் மாண்புமிகு அமைச்சராக, தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தார். அவர் எழுத்தாளராக, கவிஞராக இருந்தார் என்பதே அண்ணா அமைச்சரவையில் கிடைத்த ஒரு பெரிய பெருமை. முதல் கவிஞர், எழுத்தாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்தான் அமைச்சராக அமர்த்தப்பட்டார் என்பதற்கு அவர்தான் அதற்கு முன்பு தொழிலதிபர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருந்திருக்கிறார்கள், வணிகர்கள் இருந்திருக்கிறார்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். முதலாக ஒரு கவிஞரை ஆட்சியில் அமைச்சராக வைத்து பார்த்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காக எழுத்தாளர் சமுதாயமே ஒட்டுமொத்தமாக அவர் மீது ஒரு அளப்பரிய மரியாதையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது மிகப்பெரிய போராளி மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்களை மிகச் சிறந்த போராளிகளாக வைத்திருக்கிறார்கள் என்று புலப்படுத்துகிறது. அந்த கூட்டத்தை நான் தான் தொகுத்து வழங்கினேன். ஒரு வரி சொன்னேன், எல்லோருக்கும் ஒரு குவளை இருந்தால்தான் கவிதை வரும், எல்லோருக்கும் ஒரு குவளை இருந்தால்தான் கவிதை வரும், எங்களுக்கெல்லாம் திருக்குவளை இருந்தாலே கவிதை வரும் என்று நான் சொன்னேன். அதை தனியாக அவர் என்னை அழைத்து பாராட்டினார். இப்படி நிறைய பாராட்டியதோடு அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய சிறப்பு, அந்த கூட்டத்தில் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களும் கலந்து கொண்டார்கள், நானும் கலந்து கொண்டேன். அவர் பேசுகிற போது, கலைஞர் பேசுகிற போது ஏற்புரையில் சொன்னார், எங்களை பற்றிய ஒரு 5 நிமிடம் பேசினார். அவர் ஏற்புரை நிகழ்த்துகிற போது சொன்னார், கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களும் நடுவண் அரசு பணியில் இருக்கிறார்கள், பெரிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் அரசியல் கட்சிகளில் சேருவதற்கு வாய்ப்பில்லை, என்றாலும் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு திராவிட இயக்கத்தில் அவர்கள் வந்து இணைந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வந்து இருக்க வேண்டும் என்று எங்களை வரவேற்ற போது அந்த அரங்கமே ஒரு பெரிய கரவொலி எழுப்பி எங்களை வாழ்த்தியது. ஆனாலும் கூட நாங்கள் வெளியில் இருந்து தான் அவருக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உங்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமில்லை, ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் மீண்டும் முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் ஆர்மை. நடந்திருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த ஒரு கனவாக நான் பார்க்கிறேன். இது மாறும் என்கிற சூழல் இருக்கிறது. அண்ணா நகரிலிருந்து நான் வருகிற போது பார்த்தேன், இந்த கொளத்தூர் தொகுதியை ஒரு சொர்க்க பூமியாகவே மாற்றியிருக்கிறார் ஐயா அவர்கள். இந்த சொர்க்க பூமியாக மாற்றியவருக்கு நாம் கொடுத்திருக்கிற ஒரு பரிசு இதுதான் என்றால் அந்த பரிசு கேவலமாக இருக்கிறது. அவரை உச்சத்தில் வைத்து நாம் பார்க்க வேண்டும். நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை சொல்ல வேண்டும். கலைஞர் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் தான் திருவள்ளுவருக்காக ஒரு சிலை திறந்தார்கள். 2000 திறந்தார்கள். 2025 அதனுடைய சில்வர் ஜூபிலி என்று சொல்லப்படுகிற வெள்ளி விழா கொண்டாட்டம். கவிதை உறவை சார்ந்த ஒரு 160 கவிஞர்கள், நானும் மதியழகன் அவர்களும் சேர்ந்து ஒரு மிக பிரம்மாண்டமான எனக்கு பிடித்த திருக்குறள் என்கிற நூலை தயாரித்தோம். அதை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்தோம். அவர் மிகுந்த மகிழ்ச்சி அளித்தார். எல்லோரும் மறந்து போயிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இதை நினைவு வைத்துக் கொண்டு வெளியிட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதோடு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து கடிதத்தையும் அவரும் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் தந்தார்கள். அந்த நூலை மிக அண்மையில் நாங்கள் வெளியிட அல்ல, அதை நண்பர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நிச்சயமாக இருப்பார்.
பிரசன்னா அவர்களிடமும் நான் இப்போது கேட்டுக்கொண்டேன், வருவதாக வாக்களித்தார். பின்ன என்னுடைய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நக்கீரன் கோபால் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார். எங்களுடைய நட்பு என்பது ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டுகள் இருக்கும். அவ்வளோ பெரிய நட்பு, நீண்ட கால ஒரு நட்பு. இப்போது புதிதாக என்னுடைய அன்பு சகோதரி பிரியா அவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு, கலைஞரை பற்றி நிறைய பேசலாம். அவரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பேசுவதாக இருந்தால் எனக்கு பிறகு இருக்கிறவர்களுடைய பொழிவை நீங்கள் கேட்பதற்கு நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய என்பதாக 1-2 மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். திருவாரூர் ஆழித்தேர் உங்களுக்கு தெரியும். அது கெட்டு போய் அது சரியாக இயங்காமல் இருந்தபோது ஒரு நவீன அடிப்படையில் அதை புதுப்பித்த ஒரு பெருமை, முதற் பெருமை கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அதே போல் அண்ணா மேம்பாலம் வந்த பிறகு அந்த இடத்தில் எவ்வளவு நெரிசல் இருந்தது, அது எப்படி விலகிற்று என்பதை நாம் பார்த்தோம். மேம்பாலத்தில் முதல் முயற்சி அண்ணா மேம்பாலம் என்று பார்க்கிற போது அது ஒரு பெரிய சாதனை. அதே போல் கத்திபாரா, நெல்லையில் ஈரடுக்கு பாலம் ஒன்று இருக்கிறது. நான் நெல்லையை சார்ந்தவன், நெல்லை ஏர்வாடி தான் நான். அங்கே ஒரு சிறிய அகலம் குறைவான ஒரு சாலை, போக்குவரத்து நெரிசல் எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இடையில் தென்காசியிலிருந்து வருகிற ரயில் வருகிற போது அந்த வழியாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த சூழ்நிலையில் ஒரு ஈரடுக்கு பாலத்தை கலைஞர் அவர்கள் நிறுவினார்கள் என்பது பெருமைக்குரிய செய்தி. அப்போதைக்கு அது ஆசியாவிலேயே முதல் ஈரடுக்கு பாலம் என்று சொல்கிறார்கள். ஒரு பெரிய அது ஒரு சாதனையாக இருக்கிறது. அதே போல் திருச்சியில் 1973 முக்கொம்பு அணையை செய்தார்கள். அதே போல் பாம்பனில் உங்களுக்கு தெரியும், ரயில் மட்டும் சென்று வருவதற்கான வசதி இருந்தது. ஆனால் ராமேஸ்வரத்தையும் அந்த ராமநாதபுரத்தையும் பிரித்தது கடல் என்கிற காரணத்தினால் படகுகளில் தான் மக்கள் அங்கும் இங்கும் போயிருந்தார்கள். ஆகவே ராமேஸ்வரம் என்பது ஒரு தனித்தீவாக இருந்தபோது ஒரு பாலம் ஒன்றினை ஏற்படுத்திய பெருமை கலைஞர் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு ராமேஸ்வரம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலமாக மட்டுமல்ல, வணிக தலமாக மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகள் நிறைய வந்து செல்கிறார்கள் என்றால் அந்த பாலம் மட்டும்தான் பாலமாக இருக்கிறது. அதற்காக நாம் பன்னெடுங்காலம் கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் 1974 தான் முதன்முறையாக முதலமைச்சர் அந்த கோட்டையில் குடியேற்ற வேண்டும் என்கிற முறையை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதன் வரைக்கும் அந்த வாழுவர்கள் தான் கொடியேற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முதல்வர் கொடியேற்றி இருக்கிறார், எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சியின் தொடக்கமே டாக்டர் கலைஞர் தான் என்று பார்க்கிற போது தமிழ் சமுதாயம் அவருக்கு பெரிதும் நன்றி கடன்பட்டிருக்கிறது. அதே போல் வள்ளுவர் கோட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும். சென்னையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் அந்த வள்ளுவர் கோட்டம் எந்த நிலையில் இருந்தது, எப்படி இருந்தது, அது எதற்காக பயன்பட்டது என்றெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு அதில் இலக்கிய கூட்டங்கள் நடைபெறுகின்றன. நான் கூட சிறந்த நூல்களுக்கான 2 பரிசுகளை அந்த அரங்கத்தில் தான் பெற்றேன் என்பது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. அதே போல மிகச்சிறந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இருந்து கல்லூரி காலத்திலிருந்தே இந்த இயக்கத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிற நான், எனக்கு சென்ற அரசு ஒரு பெரிய பொறுப்பினை எனக்கு வழங்கினார்கள். அதாவது கலைஞர் நூற்றாண்டின் போது கலைஞருடைய சாதனைகள் வெளிப்படுத்துவதற்காக நவீன தமிழகம் சிற்பி கலைஞர் என்கிற ஒரு பெயரில் ஒன்றை நடத்தினார்கள். நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர் என்கிற ஒரு குழு இருந்தார்கள். அமைத்த குழுக்களிலேயே மிகச் சிறப்பாக செயல்பட்ட குழு அது. அன்பிற்குரிய ஏவா வேலு அவர்கள் அதனுடைய தலைவராக இருந்தார். அதில் என்னையும் ஒரு உறுப்பினராக அரசு நியமித்தது. அந்த பணியை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் செய்து தந்தேன். இப்படி எல்லா நிலையிலும் இவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிற எனக்கு சில நேரங்கள் இது போன்ற வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கூட நாளை மாறும் என்கிற மகிழ்ச்சி என்னுள் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். யாரும் தளர்ந்து போய்விடக்கூடாது. தளர்ந்து இரவு வருகிற போது மறுநாள் விடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த விடியல் மீண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மகேஷ் அவர்களிடமிருந்து பல்வேறு நண்பர்கள், அவர்கள் அத்துணை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக பெயர் சொல்ல நேரமில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருங்கள், நாளை நமதே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.